தயிர் சேமியா செய்வோம். 300 கிராம் வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை இதெல்லாம் தாளிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 லிட்ரு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குவோம். கடுகு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்ல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதை கொஞ்சம் வதங்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி 800 ml தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான். கிட்ட 3/4 லிட்ரு அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. கொஞ்சம் இப்போ சேமியா போட்டுடலாம். நல்லா கிளறி விடுவோம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை 2 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். அந்த ஹீட்டிலையே இன்னும் நல்லா வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு கிளறி சூடு ஆற விடணும். நல்லா சூடு ஆறுனதுக்கு கொஞ்சதுக்கப்புறம் தயிர் அதில் சேர்த்து கிளறி விடலாம். இப்போ நான் தயிர் சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் தயிரும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் தான். கொஞ்சம் சூடு ஆறினோடனே தான் தயிர் ஊற்றி கிளறணும். இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்.